விசிட் டெம்பிள்ஸ் அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம் வெப்சைட் ஆகும். இன்னைக்கு இந்த விசிட் டெம்பிள்ஸ் டாட் காம் வெப்சைட் மூலியமா உங்களுக்கு சென்னை அம்பத்தூர்ல இருக்கிற ஸ்ரீ விண்ணவராய பெருமாள் கோயிலை பத்தி எடுத்து சொல்ல போறேன். சரியா சொல்லணும் அப்படின்னா இந்த கோவில் அம்பத்தூர் ஓட்டியில அத்திப்பட்டு பிரதான சாலையும் வெள்ளாளர் தெருவும் சந்திக்கும் இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட முழு பேரு ஸ்ரீ கனகவல்லி தாயார் சமேத ஸ்ரீ விண்ணவராய பெருமாள் கோயில். இந்த கோவிலுக்கு ராஜகோபுரம் கிடையாது. கோவிலுக்கான ஒரு சின்ன கோபுரத்துல விண்ணவராய பெருமாள் 2 பக்கத்துலயும் ஸ்ரீதேவி பூதேவியோட காணப்படுறார். அதுக்கு பக்கத்திலேயே 2 கருடாழ்வார் விக்கிரகங்களும் இருக்கு. இந்த கோவில் கிழக்கு நோக்கி இருக்கிற கோயில். அதே மாதிரி கோயிலுக்கு வெளியிலேயே ஒரு கணபதி விக்கிரகம் வச்சிருக்கா, சாலையை பார்த்த மாதிரி. கோவிலுக்குள்ள நுழைஞ்சா மேற்கு நோக்கி ஒரு நாகராஜர் விக்கிரகமும் பக்கத்திலேயே ஒரு தும்பிக்கை ஆழ்வார் விக்கிரகமும் இருக்கு. அதே மாதிரி இதுக்கு பக்கத்துல ஒரு ஆமையும் ஒரு பள்ளியோட விக்கிரகத்தை செவுத்துல பதிச்ச மாதிரி வச்சிருக்கா. கோயிலுக்குள்ள நுழைஞ்சா பல தூண்களை கொண்ட ஒரு பெரிய மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துல நெய்வேத்திய பீடம், அதாவது பலிபீடம் இருக்கு. ஒரு துவஜஸ்தம்பம் விண்ணை நோக்கி போற மாதிரி நல்ல உயரமா வச்சிருக்கா. அது பக்கத்துல மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி ஒரு கருடாழ்வார் சன்னதி இருக்கு. மூலஸ்தானத்தை நோக்கி போனா கிழக்கு நோக்கி ஜெயன் விஜயன் 2 துவாரபாலகர்கள் விக்கிரகம் கம்பீரமா இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி ஹயக்ரீவர் இவாளோட கிழக்கு நோக்கிய சன்னதிகள் இருக்கு. மூலஸ்தானத்துல ஸ்ரீ விண்ணவராய பெருமாள் நின்ற கோலத்துல கிழக்கு நோக்கி கம்பீரமா காணப்படுறார். அவருக்கு 2 பக்கத்துலயும் ஸ்ரீதேவி பூதேவி இருக்கார். அதே மாதிரி மூலஸ்தானத்துல உற்சவமூர்த்தி விக்கிரகங்களையும் வச்சிருக்கா. மூலஸ்தானம் பக்கத்துல இருக்கிற மண்டபத்துல ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள், பத்மாவதி தாயார் மற்றும் கீதோபதேச படங்கள்லாம் வச்சிருக்கா. அதே மாதிரி மூலஸ்தானத்துக்கு பக்கத்திலே துலாபார வசதியும் இருக்கு. இந்த கோவில் 1000 வருஷத்துக்கும் முந்தைய கோயில்னு சொல்றா. ஆனா அப்போ இதோட பேரு ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் கோயில்னு இருந்தது. அப்போ நாட்டுல பஞ்சமும் பட்டினியும் தலைவிரிச்சு ஆடிந்த நேரம். பஞ்சமும் பட்டினியும் ரொம்ப தலைவிரிச்சு ஆடினதுனால பெருமாளுக்கே நல்ல சாதத்தை நைவேத்தியம் பண்ண முடியல. சாதாரண வரகரிசி தான் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்றது வழக்கமா இருந்தது. அந்த நேரத்துல இந்த பகுதிக்கு ஒரு நவாப் வேட்டையாட வந்தான். அந்த நவாப் வேட்டையாட வந்த நேரத்துல நவாபுக்கு பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சது. அதனால வீரர்களை இந்த கோயிலுக்கு அனுப்பிச்சு கொஞ்சம் பிரசாதத்தை வாங்கிட்டு வா, நான் சாப்பிட்றேன் அப்படின்னா. வீரர்களும் கோயிலுக்கு போயிட்டு கோவில்ல இருந்து பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து நவாபுக்கு கொடுத்தார். நவாப் அந்த பிரசாதத்தை பிரிச்சு பார்த்தா அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். ஏன் அப்படின்னா வரகரிசி கருப்பா இருந்தது, சாப்பிடவே முடியல. இது வேணும்னே இது மாதிரி கொடுக்குறாளா, இல்ல என்ன காரணம் வரகரிசியில இது மாதிரி பண்றான், காரணத்தை தெரிஞ்சுக்க நவாபே கோயிலுக்குள்ள வந்துட்டார். கோயிலுக்குள்ள வந்த நவாப் கோயில்ல இருக்கிற பட்டர்களை கேள்வி கேட்டான், ஏன் இது மாதிரி ஒரு கருப்பரிசியை நவாபுக்கு கொடுக்குறீங்கன்னு. ஆனா அப்போ அங்க இருந்த பட்டர்களும் நவாபுக்கு எல்லாம் விளக்கி கூறினான். வறுமை பட்டினி வசதி இல்லாத காரணத்தினால்தான் பெருமாளுக்கே இந்த வரகரிசியை தான் நைவேத்தியம் பண்றோம்னு நவாபுக்கு பட்டர்கள் புரிய வச்சா. இதை புரிஞ்சுட்ட நவாபும் சரி போனா போறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசாத பட்டலத்தை பிரிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு பிரிச்சு பார்த்தார். பிரிச்சு பார்த்தா நவாபுக்கு பெரும் அதிர்ச்சி. அங்க வரகரிசி கருப்பா இல்ல, அதற்கு மாறா வெள்ளை வெளேர்னு மல்லிகைப்பூ மாதிரி பிரசாத சாதம் இருந்தது. இதை பார்த்து அதிர்ந்து போன நவாப், இது சாதாரண ஒரு நிகழ்வு இல்ல, தன்னோட பசியை போக்குறதுக்காக விண்ணுலகிலிருந்து பெருமாளே கொடுத்தனுப்பிய பிரசாதம் அப்படிங்கிறதுனால இந்த கோவிலோட பேரை ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் கோயிலேருந்து ஸ்ரீ விண்ணவராய பெருமாள் கோயில் அப்படின்னு மாத்தி அழைக்க ஆரம்பிச்சார். இந்த விண்ணவராய பெருமாள் கோயில்ல சேவிச்சு வழிபட்டா யார் அது மாதிரி வணங்கி வழிபடுறாளோ அவ வீட்டில் அரிசி தானிய வகைகளுக்கு பஞ்சமே இருக்காது, நிரம்பி வழியும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இங்க கனகவல்லி தாயாருக்கு ஒரு 4 கால் மண்டபத்துல தனியா ஒரு சன்னதி இருக்கு. பக்தர்கள் அங்க போறதா இருந்தா ஒரு 5-6 படி மேலே ஏறி தான் போனோம். படியோட 2 பக்கத்துலயும் யானை தலைகளை அப்படியே வடிவமைச்சு வச்சிருக்கா. பார்க்க பிரமாதமா இருக்கு. கனகவல்லி தாயார் தன்னுடைய கிழக்கு நோக்கிய சன்னதியில ஒரு தாமரை மலர் மேல அமர்ந்த கோலத்துல காணப்படுற கனகவல்லி தாயாரோட உற்சவமூர்த்தி விக்கிரகமும் அங்கேயே இருக்கு. இந்த கோயிலோட வெளிப்பிரகாரத்துல வடக்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்கு. வடக்கு நோக்கிய சன்னதியில விஷ்ணு துர்கை அம்மன் நின்ற கோலத்துல காணப்படுறார். தாயார் சன்னதி பக்கத்திலேயே கணபதி மற்றும் நாகதேவதைகள் விக்கிரகம் வச்சிருக்கா. அதுக்கு அடுத்த ஒரு 4 கால் மண்டபத்துல பெருமாள் பாதத்தை வடிவமைச்சு வச்சிருக்கா. கோயில பிரதட்சணமா வந்தா கிழக்கு நோக்கி ஒரு ஆண்டாள் சன்னதி இருக்கு. ஆண்டாள் நின்ற கோலத்துல காணப்படுறா. ஆண்டாள் சன்னதி பக்கத்திலேயே சொர்க்க வாசல் அமைச்சிருக்கா. சொர்க்க வாசலோட வாசல் பகுதியில 2 துவாரபாலகர்கள் விக்கிரகம் நின்ற வண்ணம் காணப்படுறது. மேல் பகுதியில பள்ளி கொண்ட பெருமாள் காணப்படுறார்.
வெளிப்பிரகாரத்துல இருக்கிற தெற்கு நோக்கிய சன்னதியில நம்மாழ்வாரும் ராமானுஜரும் காணப்படுற, அதுக்கு பக்கத்துல நவக்கிரக சன்னதி இருக்கு. அதுக்கு பக்கத்துல மேற்கு நோக்கிய ஒரு சன்னதியில ஆஞ்சநேயர், பக்த ஆஞ்சநேய சுவாமியா நின்ற கோலத்துல காணப்படுறார். அதுக்கடுத்து வெளிப்பிராகாரத்துல சில பூந்தொட்டிகள், செடிகளுக்கு இடையில கிருஷ்ணர் மற்றும் ராதையோட வர்ண விக்கிரகங்கள் வச்சிருக்கா. பார்க்க பிரமாதமா இருக்கு. இந்த கோவிலோட பூஜை புனஸ்கார முறையை பாராட்டியே தீரணும். அதே மாதிரி கோயிலை பிரமாதமா பராமரிச்சுட்டு வரா. இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visit temples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.